இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது சப்பாத்தி மிஞ்சி போச்சுன்னா நம்ம சப்பாத்தியை ஒரு டிஷ்ஷாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சப்பாத்தியை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் சப்பாத்தி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு மிஞ்சி போச்சுன்னா என்ன, இது காஞ்சி போச்சு நம்ம எடுத்து போட்டுருவோம். அதை இது மாதிரி ரெசிபியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாஸ்தா சாஸு 1 ஸ்பூன் எடுத்துக்குவோம். இதுதான் தேவையான பொருள். நம்ம இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே இஞ்சி பூண்டும் போட்டுடுறேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் நசுக்கி கூட போட்டுக்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சோண்டு வரமிளகாய் தூள் போடுறோம், அதனால் நீங்கள் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த உப்பு சேர்த்துடலாம். வரமிளகாத்தூள், பீஸா சாஸும் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். சப்பாத்தியும் சேர்த்துருவோம். மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்குவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸ்பைசியான மசாலா சப்பாத்தி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மிஞ்சி போன சப்பாத்தியில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சப்பாத்தியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு டின்னராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.